ஒயிட் ஹார்ட் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த பதிவில் கரோனா நோய் தொற்று இருக்கிறவங்கள வீட்டில் வச்சு எப்படி ஹைஜீனிக் பராமரிப்பு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். உலக சுகாதார நிறுவனம் அதாவது WHO அவங்க கொடுத்துருக்கிற பல்வேறு பரிந்துரைகளையும் இந்த பதிவில் நான் கொண்டு வந்திருக்கேன். முதல் விஷயம் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நோய் தொற்று உள்ள நபரை காற்றோட்டமான ஒற்றை அறையில் வைக்கணுங்க. அதாவது அந்த அறையில் ஜன்னல் கதவு இதெல்லாம் திறந்து வச்சிருக்கணும். அந்த பர்சன்ஸ் அந்த ரூமில் இருக்கும்போது மற்றவங்க ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் நின்று தான் அவங்களுக்கு ஏதாவது சேவை பண்ணணும்னா அவங்க பண்ணணும். பக்கத்தில் அருகாமையில் போயிட்டு க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கக்கூடாது. மற்ற குடும்ப உறுப்பினர்கள் எவ்வளோ இடைவெளியில் இருக்கணும் அப்படின்னா குறைஞ்சது 1 மீட்டர் தூரமாவது இருக்கணுங்க. அவ்வாறு முடியல, பக்கத்துலேயே போய் தான் ஏதாவது கேர் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மெடிக்கல் மாஸ்க்கும் லேட்டக்ஸ் க்ளவுஸும் யூஸ் பண்ணிட்டு போகணும். போயிட்டு கேர் கொடுத்துட்டு வந்த பின்னாடி உடனடியாக கைகளை கழுவிடணும். இது ரொம்ப முக்கியங்க. கைகளை கழுவுனா சும்மா வெறும் தண்ணியில் இல்லை, சோப் அண்ட் வாட்டர் யூஸ் பண்ணணும், இல்லை சானிடைசர் யூஸ் பண்ணி கழுவணும். இந்த கை கழுவுறது அடிக்கடி செய்யணும். சமைக்கிறதுக்கு முன்னாடி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி, கழிப்பறையை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி, பின்னாடி, திரும்ப அந்த நோயாளியோட காண்டாக்ட் பண்ணும்போது, இல்லை ஏதாவது கேர் கொடுக்கும்போது, எல்லா சமயத்துலேயுமே எல்லாம் முடிஞ்ச பின்னாடி கண்டிப்பாக கைகளை கழுவிட்டே இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். நீங்கள் யூஸ் பண்ணுற மாஸ்க்கும், நோய் தொற்று இருக்கிறவங்க யூஸ் பண்ணுற மாஸ்க்கும் கண்டிப்பாக மெடிக்கல் மாஸ்க்காக தாங்க இருக்கணும். சும்மா இந்த கடையில் விற்கிற இந்த சின்ன சின்ன கிளாத் மாஸ்க் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இருமல் மற்றும் தும்மல் இந்த மாதிரியெல்லாம் வரும்போது சில பேர் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி மூக்கு, வாய் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி இருமிட்டு தும்மிட்டு அதை க்ளோஸ்டு கண்டெய்னரில் டிஸ்கார்ட் பண்ணிடணும். அப்படி சில பேர் அதை டிஷ்யூ பேப்பரெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, கைக்குட்டை யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்க அதை யூஸ் பண்ணிவிட்டு சோப் அண்ட் வாட்டரில் அதை வாஷ் பண்ணி சானிடைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் திரும்ப யூஸ் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாம் போட்டுட்ருக்கிற முகமூடி ஈரமாயிட்டா அதை உடனடியாக அதை மாற்றிடணுங்க. அது ரொம்ப முக்கியம். ஈரத்தோடு அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இந்த நோய் தொற்று இருக்கிறவங்கள பராமரிக்கும் போதும் சுத்தம் செய்யும் போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். நோய் தொற்று இருக்கிறவங்க உபயோகப்படுத்துகிற பாத்ரூம், டாய்லெட் இதை தினமும் அட்லீஸ்ட் 2-3 டைம்ஸ் கழுவணும். 2-3 டைம்ஸ் கழுவ முடியல அப்படின்னா ஒரு முறையாவது டிட்டர்ஜென்ட் இல்லைனா ஃபினாயில் இல்லை வேறு லைசால் இந்த மாதிரி ஏதாவது கிருமி நாசினி வச்சு வாஷ் பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இல்லைனா ஸ்ப்ரெட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த பேஷண்ட்ஸ் யூஸ் பண்ணுற கிளாத்ஸு, பெட் லினன்ஸ் இது எல்லாமே தனியாக இருக்கணும். அவங்க யூஸ் பண்ண பின்னாடி அதை வாஷ் பண்ணுறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. யூஸ்வலாக அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொதிக்கிற தண்ணியில் போட்டு முக்கி வச்சுருந்து அதுக்கப்புறம் சோப் அண்ட் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு 0.1% சோடியம் ஹைப்போக்ளோரைட் சொல்யூஷனில் முக்கி எடுத்து வெயிலில் காய வைக்கணும். இதுதான் ப்ராப்பரான ட்ரெஸ் வாஷ் மெத்தடு. அவங்களுக்கு ஃபாலோ பண்ணணும். யூஸ் பண்ணுற யூட்டன்சில்ஸ் இல்லை டூத் ப்ரஷ், வாஷ் கிளாத் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் தனியாக தான் வைக்கணும். டிஸ்கார்ட் பண்ணுறதா இருந்தாலும் அதை க்ளோஸ்ட் கண்டெய்னராக இருக்கிற டஸ்ட்பினில் தான், க்ளோஸ்ட் லிட் இருக்கிற டஸ்ட்பினில் தான் நாம் டிஸ்கார்ட் பண்ணணும். ஓப்பனில் டிஸ்கார்ட் பண்ணக்கூடாது. அப்படி டிஸ்கார்ட் பண்ண பின்னாடி அதை நாம் எடுத்துகிட்டு போய் வெளியே போடணும் அப்படின்னா கண்டிப்பாக ஓப்பன் ஸ்பேஸில் போடக்கூடாதுங்க. அதுக்கான லோக்கல் சானிட்டரி அத்தாரிட்டிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அவங்க மூலமாக தான் மெடிக்கல் வேஸ்ட் டிஸ்போசல் கண்டிப்பாக பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. தயவு செஞ்சு இதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். கொண்டு போய் குப்பை தொட்டியில் ஓப்பன்லாம் போடக்கூடாது. போட்டால் நிறைய பேருக்கு இந்த நோய் பரவும். நம்மளால் முடிஞ்சதை நம்ம செஞ்சு நம்மளை நாமே பாதுகாத்துக்கலாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஹைஜீன். இந்த ஹைஜீனிக் மெஷர்ஸை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்கலாம். சில சமயம் இந்த கரோனா நோய் தொற்று பால் ஊட்டுற தாய்மார்களுக்கு கூட வரலாங்க. வராது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி அந்த பால் ஊட்டுற தாய்மார்களுக்கு வந்துருச்சுன்னா அவங்க பயப்பட வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் ப்ராப்பரான ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். ஹேண்ட் ஹைஜீன் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிரெஸ்ட் ஹைஜீன் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெடிக்கல் மாஸ்க் போட்டுட்டு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுங்க. தப்பு கிடையாது. இது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதாவது உலக சுகாதார நிறுவனம் இதை ரெக்கமெண்ட் பண்ணுதுங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை செய்யலாம். மீண்டும் என்னோட அடுத்த பதிவான கரோனா பேஷண்ட்ஸ்க்கான டயட்ரி கைட்லைன்ஸில் சந்திக்கலாம். நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைண்ட்லி லைக் இட், சப்ஸ்கிரைப் இட்.
ஒயிட் ஹார்ட் சேனலின் அன்பான நன்றி கலந்த வணக்கங்கள்.